ஹாய் ப்ரோ, ஹாய் சார் வைஸ் உங்களை பார்த்துட்டு இருக்காரு ப்ரோ. பிரதர் சிஸ்டர், நீங்கள் என்ன இந்த வீடியோவில் பார்க்குறீங்க, ஆனால் அவர் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. என்னடா சொல்கிற, ஒன்றும் புரியல. எஸ் இஸ் வாட்சிங் யூ. என்ன பண்ணாலும் எதை பண்ணாலும் எப்படி பண்ணாலும் அவருக்கு தெரியாமல் எதையுமே பண்ண முடியாது. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, ஒரு முடிக்கல வந்தால் கூட அவருக்கு தெரியாமல் உள்ளதான். பிரதர் சிஸ்டர், 4 செவத்துக்குள்ளே தானே நம்ம பண்ணுற தப்பு, நம்மளை யாரும் பார்க்கலையே, யார் கேட்க போகிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதனா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாட்டிக்கு போகிறீங்க. உஷாராக இருங்க. நான் வார்த்தை கொல்ல போட்டால் நான் பேசி கொலை போயிருமில்ல, அவர் பேசினா ரொம்ப தெளிவாக இருக்கும். நேற்று போட்ட வார்த்தை எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல, கேட்கலாம். இதை கேட்டு முடிச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணி அதையும் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அதிக ஞானவானாகிய சாலமோன் எழுதின பிரசங்கி புத்தகம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 14வது வசனத்தில் ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென். பிரதர் சிஸ்டர், புரியுதா? உங்களுக்கு விரோதமாக யாருன்னா மறைமுகமாக பண்ணாலும் அதையும் கொண்டு வர டைம் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, டோன்ட் வரி. அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க. என்னடா எனக்கு இப்படி எனக்கு விரோதமாகவே எல்லாமே பண்ணுறாங்களே, எனக்கு அகேன்ஸ்டாகவே என்னோட வளர்ச்சியே உங்களோட வளர்ச்சியெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது. உங்களை படைச்சவர் உங்களை வளர செய்வார். ஸோ அதனால் பயப்படாதீங்க. நீங்களுமே அதை பாருங்கள், அந்தரங்கமான எந்த ஒரு காரியத்தையும் அந்தரங்கமான மறைமுகமாக பண்ணுற எந்த ஒரு பாவத்தையும் பண்ணாதீங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம 2 பேர் 4 செவத்துக்குள்ளே பண்ணுறோம், யார் பார்க்குறா, யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்ம ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் உள்ளலாம் நிறையா வளர்ச்சனமான காரியங்கள் நானும் போய் சேர்ந்து சுற்றிலாம் இருந்திருக்கேன். அன்றைக்கி அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இருக்குது, இன்றைக்கி அதனால் ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்குது. புரியுதா பிரதர் சிஸ்டர்? ஓகே, மறைமுகமாக லைக் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருந்திருக்கேன். அநேக காரியங்களை அம்மா அப்பாவை ஏமாற்றிட்டு பண்ணுறதை காட்டிலும் ஆண்டவருக்கு தெரியாமல் எதையுமே பண்ண முடியாது. அவருக்கு எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காரா, மாட்டிப்போம். ஸோ அதனால் ப்ளீஸ் பி அவேர் யுவர் செல்ஃப். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பக்கத்தில் பிளெஸிங் வச்சிருக்காரு, அதை ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிசாசு நம்மளை தேவையான காரியங்கள் இருக்கிறான்ல அந்த பக்கம் போகாமல் ஆண்டவரோட ஸ்டெடியாக கன்சிஸ்டன்டியாக இருந்தனா நேரம் வரும்போது பிளெஸிங்கும் கிட்ட வந்துடும். புரியுதா? ஸோ அதான் பாருங்கள், நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த நியாயத்துக்கு போகக்கூடாது. நான் நேற்று போட்ட வசனத்தை பார்த்தீங்கன்னா, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கைக்கொள், எல்லா மனுஷர் வெளியும் விழுந்த கடமை இதுதான். அதான் நேற்று நான் போட்டேன். ஓகே, அதையும் இங்கேயே சொல்லிடுறேன், அதான் உண்மை. ஓகே, அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுத்தீங்கனாலே நீங்கள் நியாயமான காரியங்களே நன்மையான காரியங்கள் தான் செய்வீங்க. தீமையான காரியங்களை செய்யறதுக்கு ஏவப்பட மாட்டீங்க, கர்த்தருக்குள்ளே நடத்தப்படுவீங்க. புரியுதா? கர்த்தருக்குள்ளே நடத்தப்படுங்க, நன்மையான காரியங்களை செய்யுங்க. எதை பண்ணாலும் நன்மையாக பண்ணுங்கள். அதாவது லைக் வசனம் சொல்கிற மாதிரி அந்தரங்கமாக பண்ணாலும் நன்மையை பண்ணுங்கள், தீமையான காரியங்களை பண்ணாதீங்க. பிசாசு அப்படி தான் திரும்பி பாதாளத்தை தள்ளுருவான், அப்படியே மறைமுகமாக கொண்டு போய் அந்த ரங்கத்தில் போட்டு விட்ருவான். ஸோ ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த வார்த்தையை பேசுகிறாருன்னு விசுவாசிக்கிறேன். ஸோ எதை பண்ணாலும் மாட்டிப்பீங்க, திரும்பி பார்த்துக்கோங்க, மாட்டிக்காதீங்க. இதனால் இல்லைங்க வேணும் கத்திரிக்கு சோத்திரம் மாமேல இல்லையா. லவ் யூ.